நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 23/3/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 9ஆம் தேதி, மார்ச் மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3. யமகண்டம் 10:30 மற்றும் 12, சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 12:15 வரை சதுர்த்தி, பின்பு இரவு 9:54 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:26 வரை பரணி, பின்பு இரவு 11:49 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. யோகம் இன்று காலை 6:16 வரை சித்த யோகம், பின்பு இரவு 11:49 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 1:26 வரை அஸ்தம், பின்பு இரவு 11:49 வரை சித்திரை, பின்பு சுவாதி. மேஷம் ராசினியர்கள். இன்று தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிர்பார்த்த திருப்பங்கள் ஏற்படக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மேஷம் ராசினியர்கள், இன்று சகோதரர்களால் கொஞ்சம் மன கஷ்டம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். செயல்களில் உற்சாகமுடன் ஈடுபடுவீர்கள். தொழில் வியாபாரத்தை வளர்ச்சி பணி சீராக இருக்கும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக இருக்குங்க. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தேட வேண்டாம். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று பெரியவர்கள் பாராட்டுகள் கிடைக்க கொடுங்க. திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை வெற்றி இருக்கும். தடை தாமதங்களை நீங்க சரி கட்டி விட வேண்டும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய தொகையை ஈடுபடுத்தாமல் இருப்பது நல்லது. இன்று நீங்க எதிலும் தைரியமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கடுமையான உழைப்பு இன்று ஏற்படக்கூடும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. நிம்மதியும் இன்று ஏற்படக்கூடும். பெண்கள் கூடுமானவரை பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திருப்பம் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு என்று மன வலிமை கொடுங்க. இன்று குடும்பத்திலும் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். மன அமைதியுடன் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. நன்கு படியுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று தடை தாமதம் ஏற்படுத்திய காரியங்களை வெற்றி இருக்குங்க. பெரிய தொகையை மட்டும் ஈடுபடுத்தாமல் இருக்க வேண்டும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களை கண்டிப்பாக ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பேச்சில் நிதானத்தை பின்பற்றுவது மிக சிறப்பு. பரணி. என்று நீங்க அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வருமானம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கிருத்திகை. இன்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுங்கள். என்று உங்களுக்கு வருமானம் குறைவது போல் இருந்தாலும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு அற்புதமாக நடைபெறக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். பிடிவாதம் தயவு செய்து வேண்டாம். எச்சரிக்கை இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். நல்லவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. இன்று இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். ரிஷபராசினியர்கள், கொடுக்கல் வாங்கல்களை மட்டும் சிந்தித்து கொடுப்பது நல்லது. சரியான நேரத்தில் நண்பர்கள் உதவியில் செய்து கொடுப்பார்கள். கடுமையான உழைப்பு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. செல்வ நிலை இன்று சீராக இருக்கக்கூடும். என்று அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். இன்று
இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். போட்டிகளை சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கௌரவமான நல்ல பதவிகள் வரக்கூடிய சூழலும் இருக்கும். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு வரக்கூடுங்க. இயன்ற அளவில் பணிகளையும் இன்று மேற்கொள்வீர்கள். பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கென்று கூடுதல் பொறுப்புகளும் சந்தோஷமும் ஏற்படக்கூடுங்க. காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்று மாணவர்கள் தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உயர்கல்வியில வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். பேச்சில் நிதானத்தை பின்பற்றுவது மிக சிறப்பு. நட்பு வட்டம் இன்று விரிவடையக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். செயல்களில் வேகம் பிறக்கக்கூடும். போட்டிகளை சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். ரோகிணி. இந்த மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இயன்ற அளவில் இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்ட பணிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நட்புடன் இன்று நீங்க கலந்து உரையாடல் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். பேச்சில் நிதானம் இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். மிருக சிரிஷம். என்று நீங்க உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கூடுதல் பணவரவு வரக்கூடிய சூழல் இருக்கும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். சிந்தித்து செல்லப்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். சரியான நேரத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப உறவிடம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்க்க கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு அணுகக்கூடும். இயன்ற அளவில் உதவிகளை புரியக்கூடிய சூழல் இருக்கும். நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதல் உழைப்பு தேவைப்படும். நிலவுப்படும் விடாமுயற்சியால் வெற்றியை கொடுக்கும். வெளியூர் பயணங்களை இன்று மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். நல்ல பலன் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்மறையாக பேசிவிடும் விலகி இருப்பது நல்லது. என்று கௌரவமான பதவி உயர்வுகளை பெற முடியுங்க. சில பணிகள் தாமதமாக நடைபெறக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். எடுக்கும் முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சிறு தடைகளுக்கு பின்னர் வெற்றி கிடைக்குங்க. யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தகுதி திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று சுய தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். என்று காதல் கொஞ்சம் மன கசப்பை கொடுக்குங்க. தனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது என்ன எண்ணம் இருக்கக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை பொறுமை முக்கியம். சந்தேக பார்வை வேண்டாம். காதலுக்காக நீண்ட நேரம் பேச்சுக்கள் எதுவும் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். பாடங்களில் உள்ள சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். தேர்வில் நல்ல மதிப்பெண்களுடன் வெற்றி பெற்று வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் சிவப்பு நிறம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று நட்பு ரீதியில் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடும். கனவுகளும் கண்டிப்பாக நடப்பாக்கக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கக்கூடுங்க. திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக கைகூடும். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவாதிரை. சகோதர சகோதரியின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிர்வாக திறமை என்று பழிச்சிடக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்று நீங்க சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம். நட்பு வட்டம் விரிவடைய கூடுங்க. கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கூடும். திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக கூடுங்க. முகப்பொலிவு அழகு கூடிவிடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள்.
நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உங்கள் தகுதி திறமைகளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய நல்லதொரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். செயல்திறன் என்று கண்டிப்பாக கூடிவிடும். தாராள பணவரவு கொஞ்சம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வெளிப்படக்கூடுங்க. மனைவி விரும்பி பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர் நீச்சல் போட்டாவது கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்க கொடுங்க. குடும்ப தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். கடன்களும் சற்றே குறைந்து விடக்கூடும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. உறவினர் நண்பரிடம் டென்ஷன் இல்லாமல் பேச வேண்டும். கூடுமானவரை இன்று நீங்க கவனமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். குடும்ப தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று அனைவரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காதலில் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருங்கள். சில குழப்பங்கள் இருக்கும். சில நெருக்கடிகள் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாக கூட்டும். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளும் இருக்கக்கூடும். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ளக்கூடும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. என்று படிப்பை தவிர வேறு எதிலும் கவனம் செல்ல வேண்டாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று நட்பு வட்டம் விரிவடையும் நாளாக இருக்கக்கூடும். திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்மறையாக பேசுடன் விலகி இருப்பது நல்லது. பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. குடும்ப தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். என்று சிலர் பணம் கேட்டு உங்களை தொந்தரவு செய்யக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பூசம். கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாறுபட்ட சூழல் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டமிட்ட பணிகளை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். துரிதமாக செயல்பட்டு கண்டிப்பாக முன்னேற்றம் அடைய முடியும். என்று உங்க கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம். இன்று மனதளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கவலைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக இன்று நீங்க காணப்படுவீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடுங்க. நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். இன்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். சிலர் உங்களை சுயநல நோக்குடன் அணுகக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமுடன் பேசி பழகுவது ரொம்ப சிறப்பு. என்று தனித்தன்மையை வெளிப்படுத்துவீர்கள். தனக்கென ஒரு பாணியை வகுத்துக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தொழில் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த பணவரவும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். தாமதம் ஏற்படுத்த பணிகள் சூடுபிடிக்கும். வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுவது நல்லது. தொழில் போட்டிகளால் உங்களுக்கு மன கஷ்டம் கொஞ்சம் இருக்கக்கூடுங்க. அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். இன்று மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். உற்றார் உறவினர்களின் வருகையினால் மனம் சந்தோஷம் அடையக்கூடும். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். தொழிலையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களையும் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். என்று மனதிற்குள் மகிழ்ச்சி கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். என்று எதிர்பாராத மேன்மை உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று முன்கோபம் வெளிப்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். என்று காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். பதட்டமாக காணப்படுவீர்கள். கொஞ்சம் பய உணர்வும் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். இல்லத்தில் கலந்து பேசி முடிவிடுங்கள். என்று மாணவர்கள் அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியில சிறப்பாக விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பதட்டம் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது கருநீல நேரத்தில் ஆடி அணிய வேண்டும். கருநீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள். நெடுந்தூர தொலைவுகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். பிறர் விஷயங்களை மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. மன பதட்டம் கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்களை நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செய்வது ரொம்ப நல்லது. பிடிவாத குணத்தை தளர்த்திக் கொள்ளுங்கள். இன்று உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். சிரமங்களை ஓரளவு சரிக்கட்டு கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. பூரம். இன்று சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்க கொடுங்க. இன்று உங்க வாழ்க்கை தரம் உயரும் நாளாக இருக்கக்கூடும். உத்திரம். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். மாற்றங்களும் இன்று உருவாக கொடுங்க. திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். பொது வாழ்க்கையை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக காத்திருக்கும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. முடிஞ்சளவு எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கன்னி ராசினியர்கள். இன்று நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்கக்கூடும். ஒரு சிறு செயலையும் இன்று நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெற கொடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். இயன்ற அளவில் அர்ப்பணிகளை செய்து மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் காரியங்களை கச்சிதமாக செய்ய முடியும். சாமர்த்தியமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள கொடுங்க. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். திருமண சுபகாரிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தாமதித்த பணிகள் கூட கண்டிப்பாக சூடுபிடிக்கும். சிலருக்கு வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட கொடுங்க. வண்டி வாகனம் போன்றவற்றால் வீண் செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கள். செலவுகளை கட்டுப்படுத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக சேமிப்பு உயரக்கூடுங்க. இன்று பெண்கள் நெடுநாளை ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். நல்ல முடிவு கண்டிப்பாக கிடைக்கும். என்று மாணவர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. கல்வியில கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்கள் தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என் கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்மறையாக பேசிவிடும் விலகி இருப்பது நல்லது. நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நியாயமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு கோரிக்கைகள் நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அஸ்தம். முக்கிய முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். இன்று இருப்பதை வைத்துக் கொண்டு வாழ்க்கை நடத்தியவர்கள் இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. சித்திரை. இன்று உங்களுக்கு பொது வாழ்க்கையில புகழ் கூடிவிடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். நிம்மதியான உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை கூட ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். நியாயமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். துலாம் ராசினியர்கள். இன்று இடுபறியாக இருந்த காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பிறரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். தெய்வ நம்பிக்கையுடன் செயல்படுவது நன்மையை கொடுக்கும். இன்று எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக விலகி செல்லுங்க. மிதமான பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பணியாளர்கள் சிரமத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். இந்த உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும். உணவு விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடு வேண்டுங்க. பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்பாராத உதவிகளும் பரிபூர்ணமாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். செய்யும் காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தடை தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்குங்க.
எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். சமூக பணி புரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு போட்டி பொறாமைகள் இருந்தது கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பெண்கள் சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. பெண்களுக்கென்று மன வலிமை கண்டிப்பாக கூடும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். காதல் குழப்பத்தை கொண்டு இருக்கும். இப்போதைக்கு காதல் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது. இருந்தாலும் நீங்களாக பிரச்சனைகளை பெரிதுபடுத்த வேண்டாம். கொஞ்சம் விட்டு படியுங்கள், எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள், படிப்பு தவிர வேறு எதிலும் கவனம் வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில சிறந்து விளங்க முடியும் என்று மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். தேர்வில் வெற்றி பெற்று வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிர்பாராத உதவிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். முயற்சிகளை கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். குடும்ப விஷயத்தை பற்றி பிறரிடம் பேச வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக சிறப்பு. சுவாதி. நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சமூக பணி புரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக இருக்கும். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி இருக்குங்க. நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். என்று நீங்க செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். விசாகம். என்று உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உடல்நல குறைவுகள் அடிக்கடி ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று சமூக பணி புரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். மாற்றங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகள் முடிக்க வேண்டியிருக்கும். இன்று சூழ்நிலை புரிந்து கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவு பிடிவாதம் வேண்டாம். அக்கப்பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு கனவுகள் நனவாக கூடும். தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். சமூக பணி புரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தை அற்புதமாக பார்த்துக் கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லுங்க. நிலவை பணம் வசூலாகும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். குடும்பத்தின் தேவைகளை இன்றைய குறைவேண்டி நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் நல்ல நிலையில் இருக்கக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதிர்பார்க்கும் கடன் உதவிகள் கண்டிப்பாக பெறக்கூடும். தாமதப்படுத்திய பணிகள் சூடு பிடிக்கும். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். உடல் ஆரோக்கியத்தையும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இன்று ஏதும் இல்லை. என்று பெண்கள், வாழ்க்கையில சிரமம் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். யோகமான நல்ல பலனை பெற முடியும். பெண்களுக்கு இன்று அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும். திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். பெண்கள் இன்று கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் சுமூகமாகத்தான் செல்லும். சில இடங்களில் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். சில காரியங்களை இருவழியாகத்தான் இருக்கும். காதலுக்காக நேரம் ஒதுக்க வேண்டாம். என்று மாணவர்கள், குடும்பத்தை பற்றிய கவலைகள் இருக்குங்க. படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மாணவர்கள், கல்வியில சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். தேர்வில் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் கூடுதலாக உழையுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. குடும்ப தேவைகளை இன்று குறைவேற்றி நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சமூக பணி புரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தொழில் போட்டிகள் விலகி செல்லக்கூடும். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். சாதகமான நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடுங்க. அனுஷம். என்று குடும்பத்தை நன்கு நடத்துவீர்கள். சந்தோஷ எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். உற்சாகமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இயன்ற அளவில் அடுத்தவருக்கு உதவிகள் செய்து கொடுப்பீர்கள்.
கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். என்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படும் நான் என்ன சொல்ல முடியுங்க. கேட்டை நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்பட வேண்டும். உற்சாகமாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். நல்ல நிலைக்கு இன்று வாழ்க்கை செல்லக்கூடுங்க. திருமண முயற்சிகள் கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்லக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வெளிப்படும் நான் என்ன சொல்ல முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று சந்தோஷ எண்ணங்களால் உற்சாகம் பெறுவீர்கள். பிறருக்கு இயன்ற அளவில் உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க புதிய அனுகூலம் உருவாகும். தாராள பணவரவு கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் இருக்கின்றது. பெண்கள் இன்று சிறப்பாக செயல்படுவீர்கள். பல விஷயங்கள்ல ஆர்வம் கொள்வீர்கள். இன்று தனுசு ராசினியருக்கு எடுத்த காரியம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடும். உயர் அதிகாரியிடம் பாராட்டுகள் கிடைக்க கொடுங்க. எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உடல்நல குறைவுகள் போன்றவை ஏற்படக்கூடும். இன்று பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக ஏற்படக்கூடும். மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாக வேண்டியிருக்கும். நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கண்டிப்பாக இருக்குங்க. சில நபர்கள் உங்களிடம் பணம் கேட்டும் தொந்தரவு செய்யக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று கூடுமானவரை பதட்டம் இல்லாமல் இருக்க பாருங்கள். எதையும் தைரியமாக செய்யுங்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். பெண்கள் இன்று மன பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லைங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். இல்லத்தில் பேசி திருமணத்திற்கான வேலைகள் பாருங்கள், கண்டிப்பாக கைகூடும். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. அது மட்டுமில்லை, தேர்வில் நன்கு வெற்றி பெறக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் நடக்கும் காரியங்களை மட்டும் கூர்ந்து கவனியுங்கள். சிறப்பான நல்ல பலன் கண்டிப்பாக காத்திருக்க கொடுங்க. எதிர்மறையாக பேசுவதுடன் விலகி இருப்பது நல்லது. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டம் நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சோதனையான காலத்தை கண்டிப்பாக சரி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். சின்னதாக ஒரு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். முழு பலனும் கண்டிப்பாக இருக்கும். மென்மையாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். உத்திராடம் இன்று நிதானமாக காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் முன்னேற்றம் இருக்கும். சற்று சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். வெளிவட்டார தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். அனுகூலமான நல்ல பலனை கண்டிப்பாக அடைய முடியும். அனைவரிடமும் இயல்புடன் பழகக்கூடிய சூழல் இருக்கும். நண்பரின் கருத்தை விமர்சனம் செய்ய வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பாதுகாப்பது நல்லது. முன்கோப்பத்தை குறைத்துக் கொண்டு பேச்சில் நிதானத்தை கடைபிடியுங்கள். செல்வ சேர்க்கை ஏற்பட கொடுங்க. சோதனை எல்லாம் இன்று சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். உடல்நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். இன்று முழு பலனும் கண்டிப்பாக இருக்குங்க. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கண்டிப்பாக கிடைக்கும். திட்டமிட்ட செயல்கள் எல்லாம் சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. எளிமையாக இன்று பணிகளை நீங்க ஈடுபடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கூடுதல் வளர்ச்சி ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். தாராள பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இந்த குடும்பத்தில் ஒற்றுமை காணப்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். உடல்நிலையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பொது பிரச்சனைகளை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. எதிலும் தைரியமாக ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. எவ்வளவுதான் பாடுபட்டாலும் முழு பலனை அடைவதில் கொஞ்சம் சிக்கல் இருக்கும். தன்மான குணத்துக்கு கொஞ்சம் சோதனை வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும், அதையும் கவனம் கொள்ளுங்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். சோதனையும் கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். பெண்கள் என்று குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டிவிட முடியும். முழு பலனும் கண்டிப்பாக இருக்கும். பெண்களுக்கு பண விரயம் ஏற்பட்டது கண்டிப்பாக வரக்கூடுங்க. பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது.
காதலை பொறுத்தவரை துரிதமாக ஈடுபடுவீர்கள். நல்ல விஷயம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் வெளிப்படக்கூடும். மாணவர்கள் தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று பாடங்களில் சந்தேகம் இருந்தால் மட்டும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை நீங்க தயார்படுத்திக் கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனோதைரியம் உண்டாக கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும் நாள் என்று சொல்ல முடியும். திருவோணம். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்களும் கண்டிப்பாக கைகூடும். மனசுக்குள் ஒருவித தைரியம் ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளை உருவாக்கி கொண்டு சிரமங்களை சரி செய்து கொள்வீர்கள். என்று காசு பணத்திற்கு குறைவு இருக்காது. அவிட்டம். என்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுங்க. மனோ தைரியம் வெளிப்பட கொடுங்க. சில இடங்களை நீங்க பார்த்து பக்குவமாக செயல்பட வேண்டுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். நடக்கும் காரியங்களை மட்டும் கூர்ந்து கவனியுங்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டிவிட முடியும். என்று உங்களுக்கு சிறப்பான பலன் இருக்குங்க. யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். பதட்டப்படாமல் பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கும்பம் ராசினியர்கள் என்று நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மன அமைதியை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று தொழில் வியாபாரத்தில் உள்ள இடையூறுகளை சரி செய்து கொள்வீர்கள். பணியாளர்கள் பணி விஷயமாக பயணங்கள் செல்ல வேண்டி இருக்குங்க. பணியாளர்கள் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது நல்லது. பிள்ளைகள் மூலம் வருமானம் வரக்கூடிய சூழல் இருக்கும். புதிய முதலீடுகளில் கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். எதிலும் மன மகிழ்ச்சி கூடுங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடும். தொழில் வியாபாரம் நல்ல நிலையில் நடக்கக்கூடும். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. அத்தியாவசிய தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பீர்கள். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடைய கொடுங்க. அனுகூலமான நல்ல பலன் வெளிப்படக்கூடும். என்று எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருப்பது நல்லது. சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். பண விஷயமாக கேட்ட இடத்தில் கண்டிப்பாக நல்லது நடக்க கொடுங்க. என்று பெண்கள் குடும்பத்தை வழிநடத்த முடியும். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். பெண்கள் நினைத்த காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தின் ஆதரவும் பரிபூரமாக கிடைக்கும். காதல் மட்டுமே கும்பம் ராசினிகளுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பங்களும் நிறைந்ததாக இருக்கும். இப்போதைக்கு கை கொடுமா கூடாது என்ற எண்ணம் ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் பிடிவாத குணத்தை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். செய்யும் செயலை கொஞ்சம் நிதானமாக செய்யுங்கள். படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். முக்கியமாக பாடங்கள் நன்கு கவனியுங்கள். தேர்வு முடியும் வரை கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். கண்டிப்பாக தேர்வில் நல்ல மதிப்பெண்களுடன் வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்னும் முடிவு கட்டுவீர்கள். சூழ்நிலையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கூடுங்க. மன வலிமை கண்டிப்பாக கூடும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சதயம். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். இன்று நீங்க மன பதட்டம் கொள்ள வேண்டாம். போராட்டாத்தி. உண்மைக்கு புறம்பாக நடந்து கொள்வதிடம் விலகி இருப்பீர்கள். காரியங்களையும் ஓரளவு சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். பெரிய அளவில் இன்று மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீட்டுக்கு தேவையானவற்றை கண்டிப்பாக வாங்கி போடுவீர்கள். சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். பதட்டமான சூழலும் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி நீங்க கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க.
நெருக்கடிகளை சமாளித்து விட்டாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடக் கூட்டும். மீனம் மீனம் ராசினியர்கள் இன்று பொதுப்படையாக பேசி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். பொதுவான விஷயங்களில் கூட தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். நண்பரின் கருத்தை மட்டும் விமர்சனம் செய்ய வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பாதுகாப்பது நல்லது. பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். கடன் வாங்குவதற்கான சூழல் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் தாய் வீட்டு சிதனத்தை கேட்டு பெறுவீர்கள். தாய் வீடு மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடும். வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்க கொடுங்க. இன்று முன்கோப்பத்தை தவிர்த்து விட்டு பொறுமையாக எதிலும் ஈடுபடுங்கள். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சில பணிகள் சரிவர முடிக்க முடியாத சூழல் இருக்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவை கண்டிப்பாக பெற முடியுங்க. நட்பு வட்டத்தையும் உருவாக்கி கொள்ள கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் திட்டமிடுதல் வேண்டும். மனதளவில் கொஞ்சம் அழுத்தம் இருக்கக்கூடும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கக்கூடும். போக போகத்தான் எல்லாம் சரியாக கொடுங்க. மன வலிமை கண்டிப்பாக கூடும். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்தால் வெற்றி இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் இன்று வெளிப்படக்கூடும். சந்தோஷமான திருப்பங்கள் இருக்க கொடுங்க. பெண்கள் குடும்பத்தை நன்கு வழிநடத்துவீர்கள். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். முடிஞ்சளவு பெண்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. என்று காதலில் கொஞ்சம் பதட்டம் இருக்கும், குழப்பம் இருக்கும். காதலை நீங்கள் தான் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியில் சாதிக்க வேண்டும், குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். தேர்வில் நன்கு வெற்றி பெற்று வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. இன்று நீங்க வாழ்க்கையில சிரமப்பட்டதற்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். முன்கோப்பத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப சிறப்பு. அனைவரிடமும் இயல்புடன் பழகுவீர்கள். கடன் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். உத்திரட்டாதி. உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும். முன்கோப்பத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப சிறப்பு. நல்லது கெட்டதுகளில் பணிபுரிவீர்கள். பண விஷயமாக வெளியூர் பயணம் கூட செல்ல வேண்டியிருக்கும். எது எப்படியோ கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதும் இருக்கட்டும். ரேவதி. சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி இருக்கும். நிதானமான பேச்சு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் உருவாக்கக்கூடும். இன்று எதிர்மறையாக பேசுவதை மட்டும் விலகி இருக்க பாருங்கள். கையில் காசு வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள். அதுவே உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.